சுகர் இருந்தா கால கட் பண்ணிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் கால் கட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா இல்ல. ஆனா ஏன் சில டயபெட்டிக் பேஷண்ட்க்கு கட் பண்றாங்க, சில பேர்த்துக்கு இல்ல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலீன்னா, ஏன் இப்படி ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள உருவாகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலீன்னா, ரொம்ப டேஞ்சர். இந்த வீடியோ முடியும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதோட ரூட் காஸ் என்ன? அது எப்படி வருது? அத எப்படி 100% தவிர்க்கலாம்? அதோட டேஞ்சர் ஸ்டேஜ எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு மித் இருக்கு. அத பிரேக் பண்ணலாம். நெறைய நீங்க சுகர் சாப்பிடுறப்போ, அந்த சுகர் எல்லாம் உங்க காலுக்கு போகுது. அந்த காலுக்கு போறனால அந்த சுகர் உங்க கால அழிச்சிடுது. வேடிக்கையா இல்ல? பட் இன்ஸ்டெட் உங்க சுகர் என்ன பண்ணுது தெரியுமா? உங்க பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் ஸ்லோவா அழிச்சிட்டு வருது. உங்களோட நர்வ்ஸ், நரம்புகள் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால என்ன ஆகுது? உங்களோட உணர்ச்சி கம்மியாகுது. இப்போ இந்த இடத்துல கிள்னா எனக்கு வலிக்கும். ஆனா உங்களுக்கு வலிக்காது. ஏன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி போயிடுச்சு. உங்களோட ஹீலிங் கம்மியாகுது. ஹீலிங்னா என்ன? இப்போ நமக்கு ஒரு புண்ணு ஆச்சுன்னா அது ஆறணும் இல்லையா? ஆனா உங்களுக்கு புண்ணாகுறப்போ, எனக்கு புண்ணாகி 7 நாள்ல ஆறுதுன்னா, உங்களுக்கு புண்ணாகுறப்போ 14 நாள், 28 நாள், சம்டைம்ஸ் அது ஒரு ஆறாத புண்ணா கூட மாறலாம். இந்த 3 விஷயத்தினால தான் நமக்கு டேஞ்சர். இப்போ இத புரிய வைக்கிறதுக்கு ஒரு நெட்வொர்க் சொல்றேன். ஒரு சின்ன நெட்வொர்க் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. ஃபர்ஸ்ட் சுகர் அதிகமா இருக்கு. அதனால தானே டயபிட்டிஸ். சுகர்னால என்னாச்சு? பிளட் வெசல்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்னு சொன்னேன். ஸோ இப்படி வைடா இருக்கு உங்க பிளட் வெசல். இப்படி குறுகி போகுது. குறுகி போற பிளட் வெசல் என்ன பண்ணும்? அது கொண்டு போற ஆக்ஸிஜன், நியூட்ரிஷன் எல்லாமே கம்மியாகும். அப்போ உங்களோட செல்கெல்லாம் தேவைப்படுற அளவுக்கு ஆக்ஸிஜன், நியூட்ரிஷன் இருந்தா தானே ஹெல்தி. அப்போ அது கம்மியா போச்சுன்னா ப்ராப்ளம். ஸோ டிஷ்யூ எல்லாம் வீக் ஆகுது. இப்போ அந்த இடத்துல ஒரு கட் இல்ல உங்களுக்கு அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல சுத்தி இருக்க நரம்பு எல்லாமே அதோட செயலை இழந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் பண்ற சக்தி வந்து குறைஞ்சிருது. இப்போ அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல புண் ஆயிருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு புண்ண நாம ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அத பாதுகாக்கலைன்னா, இன்ஃபெக்ஷன் எல்லா பாக்டீரியாவும் அங்க உட்கார்ந்து சின்ன புண்ண பெரிய புண் ஆக்கிரும். அங்க அப்புறம் பிளட் இப்படி இருக்க வேண்டிய பிளட் வெசல் சின்னதானனால அங்க போற பிளட் ஃப்ளோவும் கம்மியாயிடும். ஃபைனலி கேங்க்ரீன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கோட முடிவுல தெரிஞ்சிருக்கும். கேங்க்ரீன் அப்படிங்கிறது ஓவர் நைட்ல வர ஒரு விஷயம் கிடையாது. இப்படி பல ப்ராசஸ நீங்க இக்னோர் பண்ணி வர ஒரு விஷயம். ரொம்ப பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். வலிக்காது டாக்டர். ஆனா அந்த இடத்துல காலோட கலர் மட்டும் மாறிடுச்சு. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா? உங்களோட நரம்பு அதோட செயலை இழந்துருச்சு. ஸோ அங்க உங்களுக்கு உணர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால புண்ணு ஆனாலும் உங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்காது. அதனால தான் உங்களுக்கு வலி இல்ல. இப்போ நான் சில சைன்ஸ் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா இக்னோர் பண்ணக்கூடாது. என்னோட கால் வந்து கோல்டா இருக்கு அப்படின்னா, எப்பவுமே ரொம்ப விறுவிறுவிறுன்னு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. நம்பர் 2 காலோட கலர் வந்து மாறுது. ப்ளூ இல்ல பிளாக் கலரா மாறுது. நம்பர் 3 நம்ப்னஸ் அதாவது எனக்கு என்னோட கால்ல உணர்ச்சியே இல்ல. அடுத்து நான் ஹீலிங் வூண்ட் அப்படின்னா ஆறாத புண். என் கால்ல புண் வந்தாலும் அது ஆற மாட்டேங்குது. நம்பர் 5 எனக்கு ஒரு கெட்ட வாடை மாரி வருது. நம்பர் 6 ஒரு ஸ்வெல்லிங் இல்ல அந்த வீக்கம் இருக்கு. அந்த வீக்கத்துல இருந்து எனக்கு பஸ்ஸு, சீ எல்லாம் வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வந்துட்டீங்கன்னா, ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் வேலையே செய்யாது. கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். ஏன்னா, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நம்பர் 1 உங்களோட கால வந்து நீங்க செக் பண்ணணும் டெய்லியும். உங்க கால்ல ஏதாவது ஒரு சின்ன கீறல், ஒரு சின்ன புண்ணு உண்டாயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நம்பர் 2 ப்ராப்பரான ஃபுட்வேர் போடணும். வெறும் கால்ல எங்கேயாவது வெளிய சுத்துறது, மண்ல நடக்கிறது இந்த மாரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. உங்க கால ஃபுல்லா கவர் பண்ற மாரி ஒரு ஷூஸ் இல்ல சாக்ஸ் போட்டு ஸ்லிப்பர் இந்த மாரி நீங்க உங்க கால ப்ரொடெக்ட் பண்ற ஃபுட்வேர் வேர் பண்ணணும். இம்பார்ட்டன்ட்லி சுகர கண்ட்ரோல் பண்ணணும். ரெகுலரா செக்கப்ஸ் பண்ணணும். உங்களுக்கு நிறைய சுகர் இருக்க ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு 2 டைம் நீங்க சுகர் செக் பண்ணிடணும். 6 மந்த்ஸ்ன்ற கேப்ல ஹாஸ்பிட்டல் வந்து உங்க சுகர நீங்க கண்டிப்பா வருஷத்துல 2 டைம் ஆவது செக் பண்ணணும்.
அண்ட் லாஸ்ட்லி, ஸ்மோக்கிங் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 100,000% நீங்க அதை நிறுத்தியே ஆகணும். ஸ்மோக்கிங் உங்களோட டயபெட்டிஸை இன்னும் மோசம் தான் ஆக்குமே தவிர உங்களோட லைஃபை பெட்டர் ஆக்காது. நான் சொல்றேன். அப்புறம் உங்க காலை செக் பண்ணும் சொன்னேன் இல்லையா, அதை நீங்க கண்டிப்பா டெய்லி நைட் பண்ணுங்க. உங்க காலை செக் பண்றதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ஆனா அந்த காலை இழந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரு கேள்விக்குறி ஆயிடும். நான் எல்லாத்துக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் கால் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாம் தெரியாம, அவேர்னஸ் இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கோங்க. உங்க காலை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. லைஃப் லாங் சுகர் இருந்தாலும் உங்களால லைஃப் லாங் நடக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன், எதுக்கு, எப்படி நடக்குது அப்படின்னு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, திஸ் இஸ் அம்மு ஃப்ரம் மெட் ஸ்கூல். ஸோ என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. Until then, this is Ammo signing off. Ta-da, bye-bye, I love you.